கணக்கில். இருந்தாலும் இந்த வேலையை எந்த அளவுக்கு செய்கிறாருன்றது அவர் மனசாட்சிக்கு தான் தெரியணும் போது நான் ஒரு விஷயங்கள் பார்த்தேன். நம்ம ஷோ நடந்துகிட்டே இருக்கும்போதே வந்து தமிழ் பிக் பாஸ் ஷோ 3 பிக் பாஸ் ஷோடது இவங்களையும் ஹோஸ்டையும் போட்டாங்க. நாகார்ஜுன் சார், அதுக்கப்புறம் மலையாள பிக் பாஸ் மோகன்லால் சார், நம்மளோடது விஜய் சேதுபதி சார் 3 பேரும் ஒரு ஷோவில் வந்து இருக்காங்க. இந்த பிக் பாஸ் ஷோ சம்மந்தப்பட்டது. அது நான் கிளிப்பிங்ஸ் கூட எடுத்து வச்சேன் போடணும்னு நினச்சேன். அப்புறம் நான் வீடியோஸ் போடலை. ஸோ அந்த ஷோ பற்றி பேசுகிறாங்க. 3 பேருமே நிற்கிறாங்க ஸ்டேஜில்னா. இதில் ரொம்ப தைரியமாக சூப்பராக நாகார்ஜுன் சார் பேசுகிறாரு, இவர் மோகன்லால் சார் பேசுகிறாரு. இதில் நம்ம ஹோஸ்ட் சார் மட்டும் அப்படியே பம்மிக்கிட்டே இருப்பார். நம்ம தமிழ் ஹோஸ்ட் சார் மட்டும் வந்து அப்படியே பம்மிக்கிட்டே இருப்பேன். நான் போய் பார்த்தேன், ஏன் இந்த அளவுக்கு ஒரு கெத்தா, அதாவது அவ்வளோ இப்போ 2 லெஜண்ட்ஸ் பேசுகிறாங்க மலையாள பிக் பாஸ்லாம். அப்படி வந்து பண்ணும்போது ஏன்னா அந்த ஹோஸ்டோடது கெத்து வந்து அங்கே குறையவே இல்லைங்க. மலையாள பிக் பாஸ்லேயே ஆகட்டும், இல்லைனா ஹிந்தி தெலுங்கு பிக் பாஸ்லேயே ஆகட்டும், நாகார்ஜுன் இங்கே வந்து சுத்தமாக இந்த சீசனில் காலி ஹோஸ்டோடது இமேஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அது அந்த 3 பேர் அந்த ஒரே ஸ்டேஜில் நின்னதான் அந்த ஷோக்கான விஷயங்களே. 3 பிக் பாஸோட ஹோஸ்ட்டுமே வந்து அங்கே நின்று அந்த ஒரு ஷோக்கான அந்த ஒரு இது பர்பஸே அதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ஸோ அந்த கெத்தோ அந்த ஒரு போல்ட்னஸோ வந்து விஜய் சேதுபதி கிட்ட நான் பார்க்கவே இல்லை. அந்த ஸ்டேஜ் எனக்குமே தோணுச்சு, 3 பேரும் ஈக்குவலாக தான் நிற்கிறீங்க, 3 பேரும் ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து ஈக்குவலாக 3 பேருக்குமான அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இவர் வந்து ரொம்ப பம்மிக்கிட்டு ரொம்ப குறுகி இருந்த மாதிரி தான் எனக்கு அவர் தெரிஞ்சது. ஒரு நம்ம பாரு கிட்ட கெத்து காட்டுவார் எப்பயுமே, என்ன பாரு உட்காருங்க பாரு, என்ன பாரு இப்படியா அப்படியான்னு. அந்த கெத்தெல்லாம் அங்கே ஒன்றுமே காணுங்க. இது நம்ம நினச்சிக்கலாம் அவங்க 2 பேரும் வந்து சீனியர் லெஜண்ட், அதனால மரியாதையாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு அது அப்படியா தெரியல. இவர் வந்து இந்த சீசனில் இவர் இமேஜ் ஃபுல்லாக டேமேஜ் ஆனதை தான் நம்மளுக்கு நல்லாவே நம்மளே பார்த்தோமே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அதிகமாக எதையாச்சும் பேசி இல்லை தேவையில்லாமல் எதையாச்சும் பேசி இருக்கிற மாதிரி எதையும் கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. அது ஷோ யாராவது பார்த்துருந்தா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். 3 ஹோஸ்ட்டும் வந்து ஒரே ஸ்டேஜில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள பிக் பாஸ் ஏதோ கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சு, தெலுங்கு பிக் பாஸும் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப சொதப்பினது பார்த்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ். ஏன்னா ஒரு பொண்ணை வச்சு நீங்கள் ஷோ பண்ணீங்க, அந்த பொண்ணு மேலே டிஆர்பி கொடுத்தீங்க, அந்த பொண்ணுக்கே ரெட் கார்டும் கொடுத்தாமிச்சு டிஆர்பி ஏற்றுனீங்கன்னும் போது ரொம்ப கேவலமாக ஷோ நடத்துனீங்க. ஸோ இந்த தமிழ் சீசன் தான் ரொம்ப மொக்கையாக இருந்த சீசன். இன்னொன்று சொல்லும்போது தெலுங்கு பிக் பாஸில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் கமெண்ட்ஸில். இல்லை உங்களுக்கு நீங்கள் யாராவது தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தா சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் 2 வீக்ஸ் தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தா ரிவ்யூ பண்ண நான் சொல்லியிருப்பேன். அதில் அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட லவ் கண்டென்ட் தான் நினைக்கிறேன் ஒன்று போயிருக்கும். அதுக்கப்புறம் அவள் 90 டேஸ்க்கு அப்புறம் வந்து வின்னர்லாம் ஆகல, அவள் 90 டேஸ்க்கு அப்புறம் எவிக்ட் ஆயிருக்கா போல இருக்கு. ஸோ அவளுக்கும் நெகட்டிவ் இமேஜ் கொஞ்சம் இருந்திருக்கு போல ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில். ஸோ அவள் வந்து அவங்க வீட்டு ஆளுங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க எப்படி என்னன்னு கேட்கும்போது அவள் வந்து ஒரு இன்டர்வியூஸில் அந்த